தங்கையும் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு பப்ளிக் பிளேஸ் போய் தண்ணி பிடிக்கும்னா பைத்தியம் வந்துருச்சு அப்படின்பாங்க. அவங்களுக்கு தெரியல. இப்ப நாங்க யோசிக்கிறோம். இதெல்லாமே தாண்டி எங்களுடைய ஊனம், பைத்தியம், அந்த மெண்டலு, லூசு இந்த வார்த்தைகள்லாம் பேசாத அளவுக்கு அவங்க ஒரு டிசபிலிட்டின்னு அழகா ஜென்டிலா சொல்றாங்க ம். எல்லாரும். நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. மாற்றுத்திறனாளி எப்ப அவரு மாற்றுத்திறனாளின்னு வச்சாரோ, அதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் குடுத்தாங்க கலைஞர் அவர்கள். அது குடுத்ததுனால எங்க குழந்தைங்கள நாங்க மாத்தி யோசிக்க ஆரம்பிச்சோம். ம். பிள்ளைங்களுக்கு பேரு வச்சா நாங்க மாத்தி யோசித்து ஓரளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கோம். புரியுது. ஆரம்பத்துல இருந்து நெறைய கஷ்டப்பட்டுருக்கீங்க. இவங்கள இன்னைக்கு இந்த நிலைமைக்கு கொண்டு கொண்டுட்டோம். வரதுக்காக. அது உண்ம. அவங்களுக்கு ஒவ்வொன்னா சொல்லிக் குடுக்கணும். இன்னுமே அவங்க குழந்தை தான். ஆமா. பத்திரமா பார்த்துக்கணும். தூங்க மாட்டாங்க, அழுவாங்க. இதற்கிடையில பெண் குழந்தை அப்படிங்கிறதுனால அவங்க அதெல்லாம் பியூபர்ட்டி இருக்கு. ஸ்டேஜ் ஆமா. அதெல்லாமே அது இருக்கும்ல. தனியா இருக்கு. எப்படி மேனேஜ் பண்ணீங்க நீங்க மட்டும் தனியா? ஹஸ்பண்டோட அது சப்போர்ட் மாரல் சப்போர்ட்டா இருக்கும். பட் ஒரு பெண் அப்படிங்கிறதுனால நீங்க தானே ஃபுல்லாவே பேம்பர் பண்ணியிருப்பீங்க. அதுதான் சேலஞ்சுங்க. அதுதான் சேலஞ்ச் எடுத்தேன். நான் எடுத்துட்டு வரும்போது அவங்க அம்மா குடுக்க மாட்டேன்ட்டாங்க. ஒரு பையன எடுத்துட்டு போயிட்டா 1 1/2 வயசுக்கு இந்த குழந்தைய அவங்களுக்கு தெரியல.